மாணவ செல்வம் சிறந்த ஓவியர்களாக, சிறந்த படைப்பாளிகளாக, சிறந்த மனிதர்களாக உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் டிசைன் ஸ்கூல் ஓவிய பயிற்சி பள்ளியில் இந்த நிகழ்விற்கு வந்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை உருவாக்கிய ஓவிய பயிற்சியின் பள்ளியின் தாளாளர் சகோதரி நஸ்ரத் பேகம் அவர்களுக்கும், பள்ளி தாளாளர் சகோதரர் திரு மதன் அவர்களுக்கும் மற்றும் இவர்களுக்கு உறுதுணையாக ஓவிய ஆசிரியர் சகோதரி நிஷா அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரர் சண்முகவே மானத்தை காக்கிறதுக்கு இந்த உடைகள் அணிவதற்கு முன்பாகவே மனிதன் விலங்குகளாக வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் அப்போ உங்களுக்கு எழுத்து கிடையாது, மொழி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அந்த கற்கால மனிதர்களுடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நம்ம அந்த ராக் பெயிண்டிங்ஸ் சொல்லுவாங்க, குகையில் இருக்கிற சித்திரங்கள், அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கலை, இந்த ஓவியம்ங்கிறது அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு. நான் சொல்றேன், எழுத்து மொழிக்கு முன்னாடியே தோன்றியது நம்முடைய சித்திரங்கள். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அவங்க எழுத்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி, மொழியை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வரைகிறாங்க, ஏதாவது கொடுத்து கிறுக்குவாங்க. அதனால குழந்தை ஒரு மனிதனே பொறுத்த வரைக்கும் அவனுடைய எழுத்து மொழி தெரியறதுக்கு முன்னாடி அவனுடைய அந்த ஓவியங்களை பற்றி ஒரு இது இருக்கு. இன்னைக்கு நான் இன்னைக்கு உள்ள வரும்போது நான் அந்த அவங்களுடைய இன்விடேஷன் பார்த்திருந்தேன். அதுல நிறைய குறிப்புகள் இருந்தது. ஆனா இவ்வளவு தூரம் மாணவர்களுடைய பங்களிப்பு, அவங்க எதுக்காண்டி இந்த ஒவ்வொருத்தரும் ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க, அந்த ஓவியம் எதற்காக, எந்த சட்டத்திற்காக, அந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தார்கள், எதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதை அந்த மாணவர் மாணவி அவ்வளவு விவரமாக எனக்கு எடுத்து சொல்ல ரொம்ப ஆச்சரியம் வந்தது. ஏன்னா நிறைய இடத்துல நான் மாணவிகள்கிட்ட பேசும்பொழுது ஒரு அகடமிக் இதுல சரி ஆசிரியர் சொல்றாங்க நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இல்லைன்னா நமக்கு மார்க் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கிறோம். ஆனா இந்த நிகழ்வுல ஒவ்வொரு மாணவியும் அது உண்மையிலேயே ஒரு ஆர்வத்தோட அந்த படம் வரைஞ்சது மாத்திரம் கிடையாது, அந்த படம் வரையறதுக்கு உண்டான நோக்கம் என்ன, அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னங்கிறது அவ்வளவு பெருமை. சின்ன குழந்தைகள் நான் பார்த்து சில சின்ன குழந்தைகள் பண்ணினாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு சட்டங்களை பத்தி ஒரு தெளிவு படித்தவர்கிட்டே கிடையாது. இன்னைக்கு அந்த சட்டம் தெரியாதனால சட்டத்தை மீறுபவர்கள் இருக்கிறாங்க, குற்றங்கள் அதிகமா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு. இந்த ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா நம்முடைய எஜுகேஷன் பாலிசியிலே கொண்டு வரணும். நம்ம இந்த ஒவ்வொரு நான் சிறந்த பேச்சாளர்கள் கிடையாது. இந்த பொது வாழ்க்கைக்கு 4 வருடங்கள் ஆகுது. என் மனசுல இருக்கிறது பேசுறது. இந்த நிகழ்ச்சி கூட நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண, வரிசைய நிகழ்வுகள், அதுவுமே நம்முடைய இளம் வழக்கறிஞர், நல்லா பேசக்கூடிய நபர், சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு பேசப்படுறாரு. அதே மாதிரி நம்முடைய எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் ஐயா நந்தலாலா, நான் பார்த்துட்டு இவங்கெல்லாம் எழுத்தாளர், அவர் வேற நல்லா பேசுவாரு, நம்முடைய வழக்கறிஞர் இந்த அம்மா வேற நல்லா, சகோதரி வேற நல்லா பேசுவாங்களே, நம்ம ஒண்ணுமே இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி நினைச்சு வந்தேன். நான் இன்னைக்கு பேசுறது எல்லாமே மனசுல பட்டது. அந்த ஒவ்வொரு குழந்தையும் பொறுத்த வரைக்கும் அதனாலதான் நான் எனக்கு 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போனேன். நான் 5 to 6 மணிக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனா ஒவ்வொரு குழந்தையும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே இவ்வளவு தூரம் அந்த குழந்தைகளை எவ்வளவு ஆர்வப்பட்டு, எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த பெற்றோர்கள் எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிசைன் ஸ்கூல் சரி இந்த நிகழ்வுக்காக எவ்வளவு இது பண்ணியிருப்பாங்க. அதனால எவ்வளவு பொறுமையா ஒவ்வொரு குழந்தையும், அது ஒரு மோட்டிவேஷன் தான். இன்னைக்கு நம்மளுடைய எம்பி வந்தார் பேசுறா செய்யும் போது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். அந்த குழந்தைக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை தம்பியோ இருந்தாங்கன்னா நம்மளுடைய அடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பங்கு பெறணும், அவங்களுக்கு
சரி, நண்பர்களுக்கு சரி ஒரு இதாக மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கு. இதுல குறிப்பா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பாக்ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை பத்தி ஒரு வரைபடம், ஒரு மாணவின்னு நினைக்கிற மாணவி அதை போட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான அந்த அவ்வளவு விவரங்கள், இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சதை விட கூடுதல் விவரங்கள் அந்த குழந்தைகிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இந்த குறிப்பா அந்த முக்கியமான பல சட்டங்கள் இங்க இந்த படங்கள் மூலியமா நமக்கு என்ன விஷயங்கள் சொல்லுது. ஆனா அது முக்கியமான விஷயம் இந்த பாக்ஸோ பத்தி, POCSO இந்த சட்டத்தை பத்தி நான் கண்டிப்பா இங்க நான் குறிப்பிட்டு பேசுறேன். நான் ஏன்னா இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ், அதாவது பாலியல் வன்கொடுமைங்கிறது குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. ஒரு வளர்ந்த ஒரு அடலசன்ட்க்கு சொல்ல முடியும், ஒரு டீனேஜர் கூட சொல்ல முடியும். ஆனா சிறு குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. அது தவறுங்கிறது கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியறது கிடையாது, பெற்றோர்களுக்கும் தெரியறது கிடையாது. ஆனா அந்த ஒரு சின்ன குழந்தை அந்த படத்தை வரையும் போது, அப்ப எதுக்காண்டி இந்த சட்டம் இப்படி ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு மாத்திரம் கிடையாது. அப்ப அந்த படத்தை பார்க்கிற சக மாணவர் மாணவிகளுக்கு சரி, அது ஒரு மெசேஜ் கொடுக்குது. ஓஹோ, இந்த சட்டம் இதுக்காண்டி தானா, அப்ப இது வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிறதே வந்து பல பேருக்கு, பல மாணவர் மாணவிகளுக்கு தெரியும். உங்களுக்கு அது ஒரு முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு அந்த சிறு குழந்தை பருவத்துல அந்த ஒரு தவறு நடக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை ஒரு ஆணாவோ பெண்ணாவோ வளர்ந்து வரும்போது கடைசி வரைக்கும் அந்த கரை அந்த மனசுல பொறுத்திருக்க ஒரு பெரிய இருக்கும். அதனுடைய பாதிப்புகள் சொல்ல முடியாது. பல இடங்களை நான் கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன்.